என்னன்ட்டு தம்ப்நெயில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹேர் கட் வீடியோ தாங்க. நான் ஹேர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் என்னோடய ஹேரை வந்து செக்யூர் பண்ணிப்பேன். மேலே வந்து எப்பவும் போல் ஒரு கிளிப்பு போட்டுப்பேன். ஏன்னா நான் எப்போ எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் இதை தான் நான் பண்ணுறது உண்டு. அதனால் என்னோடய ஹேர் ஈவனாக இருக்கணும்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு தான் நான் ஹேர் கட் பண்ணுவேன். 2-3 இடத்துல செக்யூர் பண்ணிவிட்டேன். நான் இப்போ கட் பண்ண போகிற ஹேர் வந்து 1 இன்ச் அளவுக்கு தான். ஏன்னா 3 months ஒன்ஸ் நம்ம கட் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணியிருந்தேன். 3 months ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த எட்ஜில் வந்து கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்பிட்டின் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் நான் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே ஹேர் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறை நாளில் தாங்க ஹேர் கட் பண்ணுவேன். அதாவது ஃபுல் மூன் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து வளர்ப்பிறையில் தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த ஹேர் கட் பண்ணுறது நான் 3ஆவது நாள் வந்து ஹேர் கட் பண்ணுறேன். இன்னும் கூட இந்த முடியை எடுத்து வச்சிருந்து ஒரு வாழை மரத்தில் வந்து அதை சொருகி வைப்பாங்க. பட் என்னை சுற்றி இப்போ வாழை மரம் இல்லைங்கிறதுனால நான் வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஈவனாக வெட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்றது. இது போல் எப்போவுமே 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன போஷாக் தரீங்களோ அந்த ஹேர் வந்து எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? வளர ஆரம்பிக்காட்டாலுமே வந்து உங்களோட ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ஒரு லைவ்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 3 months வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணியாவது விடுங்க. ஃபுல் ஹேரை கட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ நான் செக்யூர் பண்ணதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எப்படி ஈவனாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறையில் ஹேர் கட் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் வந்து குறையாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு அப்புறம் வளர்ப்பிறையில் கட் பண்ணும் பொழுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட்டு கோம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஈவனாக அழகாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் வந்து நான் இதில் ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா ஹேர் கட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் கட் பண்ணப்போ அந்த அடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அந்த ஆயில் அப்ளை பண்ண வீடியோ வந்து நான் போடலை, மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எப்படி ஈவனாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி 3 months ஒன்ஸ் நீங்களும் வந்து ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.